ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேர்ப்ஸ். வேர்ப்ஸோட டெஃபினேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அண்டு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட வேலை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டே பை டே நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, வேர்ப்ஸோட டைப்ஸு, நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், மற்ற கிராமர் டாபிக்ஸ், இஃப் கிளாஸஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், இப்படி எல்லா டாப்பிக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வேர்ப்னால் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம். எ வேர்ப் இஸ் எ வேர்டு. வேர்புன்றதும் ஒரு வேர்டு தான். ஆர் ஃப்ரேஸ் இண்டிகேட்டிங் அன் ஆக்ஷன், ஈவெண்ட், ஸ்டேட். அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் செய்யுது, என்ன ஈவெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு நடக்குது, எங்கே நடக்குது, ஸ்டேட் சப்ஜெக்டோட நிலைமை என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் வேர்ப்ஸ். த வேர்ப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ப் தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். இதை வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப், தே லெஃப்ட், த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெல், இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வேர்ப்னால் எப்படி இருக்கும். இப்போ வேர்ப் வந்து ஒரே ஒரு வேர்டாக அல்லது வேர்ப் ஃப்ரேஸாக இருக்கலாம். வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்றது என்னென்னா, ஒன் வேர்டாகவும் இருக்கலாம், மோர் தென் ஒன் வேர்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வார்டன் பிளேஸ் செஸ் இன் த ஈவினிங். இந்த இடத்துல சிங்கிள் வேர்பாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இஸ் இயர்லி நாவல்ஸ் would have been written by his mother. இதில் பார்த்திங்கன்னா would have been written, இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் இருந்தாலும் இருக்கிறதுனால அதில் வந்து எப்படி இருக்குன்னா would have been written இப்படி இருக்குது. இது வந்து வேர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வேர்போட ஸ்ட்ரக்சர் வந்து சிங்கிளாகவும் இருக்கலாம், மோர் தென் ஒன் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த இதில் புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்கு தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்து எந்த கிராமர் வேணும் அப்படின்றத சொன்னிங்கன்னா நான் அதை டீச் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.